இங்கே தமிழ்ச்செல்வி வந்துட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மலர் கேட்குறாங்க, இங்கே பாரு எப்படி ஹாஸ்பிட்டல் போவேன்னு சொல்லி கேட்க, போகலாங்க்கா, அம்மாவுக்கு ஏதோ ஆர்டர்னு சொன்னாங்க, அம்மாச்சி வீட்டில் தானே இருப்பாங்க, நான் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் எனக்கும் டுட்டோரியலுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. உடனே போயிட்டு வாங்கக்கா அப்படின்னு தமிழ்ச்செல்வியும் சொல்லி அனுப்பிட, இந்த பக்கம் தனமும் சொல்கிறாங்க, அக்கா ஆமாம் யாரு கூட போகலான் இருக்கிற, அம்மாச்சி எப்படி வருவாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. வருவாங்க, ஏன் அப்படி கேட்குறேன்னு சொல்லி தனம் கேட்க, தனத்துக்கிட்ட கேட்ட உடனே, இல்லைக்கா அது வந்து காலு கையெல்லாம் அம்மாச்சிக்கு வலிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அம்மாவுக்கு ஆர்டர் இருக்குன்னு சொல்கிறீங்க, வேணும்னா நானும் கூட வரட்டாக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நீ ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தனம் சொல்ல, இந்த பக்கம் இல்லை அப்படின்னா நம்ம தான் இவளை கூட்டிகிட்டு போய் ஆகணும், இதை எப்படியாவது போய் அப்பத்தா கிட்ட நம்ம சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறாரு சேது. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே அப்பத்தாவை பார்த்து, இங்கே பாரு அப்பத்தா, இன்னைக்கு தமிழ்ச்செல்வி அங்கே செக்கப்புக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிறா, நீ என்ன பண்ணுறேன்னா அவன் மனசில் நான் இடம் பிடிச்சி அவளும் நானும் சேர்ந்து வாழணும்னு நீ நினச்சேன்னு வச்சுக்கோ, நான் சொல்கிறத அப்படியே சொல்கிறேன், என்ன சொல்கிற அப்பத்தா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும், அந்த சந்தோஷமே எனக்கு போதும், நீ சொல்லு சேது அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்குறாங்க. உடனே சேது இருந்துக்கிட்டு, இங்கே பாரு அப்பத்தா, அது வந்து அவனுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமா, அவங்க அம்மா எங்கேயோ சமைக்கிறதுக்காக ஆர்டர் வந்திருக்கு, சமைக்கணும்னு சொல்லிட்டு வரலன்ட்டாங்களாம்மா, அவள் ஒன்றை தான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா, நீ என்ன பண்ணுற தெரியுமா, அவள் வந்து கேட்கும்போது எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது, அதனால் சேதுவை கூட்டிகிட்டு போகணும் நீ சொல்லணும், நானும் அங்கே இருந்துக்கிட்டு அவகிட்ட ஓவரா பில்டப் பண்ணுற மாதிரி என்னால் முடியாது, எனக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன், அதுக்காக நீ கிளம்பி ஓடிடக்கூடாது, என்ன அப்பத்தா சொல்கிறது தெளிவாக புரியுதா, இங்கே பாரு அப்பத்தா, இந்த ஒரு விஷயத்த நீ சரியாக பண்ணிட்டேன்னு வையே, அப்புறம் நீ நினச்சது மாதிரியேவும் தமிழ்ச்செல்வியை நான் இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவேன், இப்படி அடிக்கடி எனக்கு உதவி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், என்ன அப்பத்தா சொல்கிற அப்படின்னு சொல்ல, சொல்கிறையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதேவோ இங்கே தமிழ்ச்செல்வி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே அப்பத்தாவை பார்க்க கிளம்பி வராங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே இங்கே கருப்பு இருந்துக்கிட்டு, என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணே, அது வந்து நான் செக்கப்புக்கு போகணும், அதான் அப்பத்தாவை கூட்டிகிட்டு போகலாமேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் சரி வா அப்படின்னு சொல்லி கருப்பும் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போன உடனே அப்பத்தாவை பார்த்து, அம்மாச்சி வாங்க செக்கப்புக்கு போகலாம் அப்படின்னு அப்பத்தாவை கூப்பிடுறாங்க. தமிழ்ச்செல்வி கூப்பிட்ட உடனே அப்பத்தாவுக்கு அந்த 2 குழந்தை இருக்கிற விஷயம் தெரியாது, அதாவது அதை மறந்துடுறாங்க. தெரியாமல் மறந்துட்டு சேதி சொன்னதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்க. அப்போ தான் தமிழ்ச்செல்வி வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே, அதுவாம்மா இன்னைக்குன்னு பார்த்து என்னன்னே தெரியல, காலும் கையும் ரொம்ப வலிக்குது, கை காலு எந்திரிச்சு நடக்கவே முடியலம்மா, அந்த அளவுக்கு வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதேவோ, அப்படியா அம்மாச்சி, சரிங்க அம்மாச்சி, அது வந்து அம்மா இன்னைக்கு ஆர்டர் எடுத்து சமைச்சிட்ருக்காங்க, அதனால் வர முடியலன்னு சொல்லிட்டாங்க, தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதுதான் உங்களை கூட்டிகிட்டு போகலாமேன்னு சொல்லி வந்தேன், நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, கால் வலிக்குன்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும், சரி விடுங்க அம்மாச்சி, நான் ஒரு ஆளாகவே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொன்ன உடனே இங்கே அப்பத்தா வந்து, ஐயோ பிளானே சொதப்பிடும் போலையேன்னு சொல்லிட்டு இங்கே சேது வேற கண்ணை காமிச்சு முறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லு அப்பத்தா, சொல்லவே மாட்டேங்கிற அப்படின்னு ரொம்ப கத்துன உடனே இங்கே அப்பத்தா இருந்துக்கிட்டு, அம்மாடி தமிழ்ச்செல்வி என்னம்மா இப்படி வாயும் வயிறுமா இருக்கிற, ஒன்று போயிட்டு நான் தனியாக அனுப்ப முடியுமா என்ன, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன பண்ண போறீங்க அம்மாச்சி அப்படின்னு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. அது வந்து உன் கூட நம்ம சேது வருவான் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே தமிழ்ச்செல்வியும் எதுவுமே பேசாமல் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சேதுக்கிட்ட, சேது நீ தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, என்னாலலாம் முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சேது சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, இங்கே பாருடா, என்ன வேலையாக இருந்தாலும் சரி நீ அதையெல்லாம் போட்டுட்டு தமிழ்ச்செல்வி கூட போயிட்டு வா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, சரி அப்படின்னு இங்கே சேது சொன்ன உடனே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் யாரும் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் வர வேணாமாச்சி,
நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, உன்னையெல்லாம் அப்படியெல்லாம் தனியாக அனுப்ப முடியாது. அவனுக்கு என்ன அம்பிட்டு வேலை இருந்துட போகுது? அதெல்லாம் ஒரு வேலை இல்லை, அவன் உன் கூட வரத்தான் செய்வான். இங்கே பாருடா சேது, நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும். வேலை வெட்டியெல்லாம் அப்புறம் போய் பார்த்துக்கோ. இன்னைக்கு நீ இங்கே தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்ல, உடனேவோ அப்பதான் நானும் சேது கூட சேர்ந்து போகட்டான்னு சொல்ல, ஐயோ இவர் என்ன சொதப்பிடுவார் போல, ஐயோ மாமா அப்படின்னு சேது அங்கேருந்து சிக்னல் கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே கருப்பு அப்படியே வாயை மூடிக்கிறாங்க. ஓஹோ, மாப்பிள்ள அந்த ரூட்ல போறாரா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி சேதுவே கூட்டிகிட்டு போகட்டும், எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது அப்படின்னு இங்கே பொய் சொல்கிறாரு கருப்பு. பொய் சொன்ன உடனே இந்த பக்கம் தமிழ்ச்செல்விக்கிட்ட, ஒரு 2 நிமிஷம் இருக்க சொல்ல அப்பத்தா, நான் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு, அதுக்கப்புறமா நல்லா ரொம்ப சூப்பராக வெளியில் வராரு. ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வெளியில் வந்த உடனே தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு கிளம்பி போகிறாரு. அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் இங்கே வந்து செக்கப்புக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டாக்டர் வந்த உடனே செக்கப்புக்கு அங்கே போய் தமிழ்ச்செல்வியும் சேதுவும் போய் உட்காடுறாங்க. அப்போ டாக்டர் வந்து இவங்க யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தமிழ்ச்செல்விகிட்ட இருந்துட்டு இது என்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்ல, அவங்க சேதுவும் சொல்கிறாரு நான் தமிழ்ச்செல்வியோட ஹஸ்பண்டுன்னு சொல்ல, உங்களை நான் இது வரைக்கும் இங்கே பார்த்ததே இல்லையே, செக்கப்புக்கு வேற ஒருத்தவங்க தானே கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே, டாக்டர் அது நான் கொஞ்ச நாள் வெளியூரில் இருந்தேன், அதனால் வேற ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க, இப்போ தான் நான் ஊருக்கு வந்துட்டேன்ல, அதனால தான் என் பொண்டாட்டியை நானே கூட்டிகிட்டு வந்தேன், இனிமேல் நான் தான் டாக்டர் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சரிப்பா சரின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து நாங்கள் இப்போது ஸ்கேன் பண்ணுறதுக்காக உங்கள் ஒய்ஃபை உள்ளே கூட்டிகிட்டு போகிறோம், நீங்கள் வந்து இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன குழந்தையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க? குழந்தை ஒரு குழந்தை தானே, குழந்தையெல்லாம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏதோ தெரியாமல் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சேது நினைக்க, இந்த பக்கம் டாக்டர் தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போ வெளியில் உட்காந்து சேது பார்த்துட்ருக்காரு. அதில் பார்த்த உடனேமேவும் சேதுவுக்கு அதில் 2 குழந்தை இருக்கிற மாதிரியே தெரியுது. என்ன 2 குழந்தை உருவம் தெரியுது? இவங்க ஒன்று தானே இருக்குதுன்னு சொன்னாங்க, ஒருவேளை 2 குழந்தையா இருக்குமோ? 2 குழந்தையா இருந்திருந்தாதான் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாளே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இதில் கோளாறா இருக்குமோன்னு சொல்லி சேது நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் உள்ள செக் பண்ணி முடிச்சுட்டு சேதுவை வந்து கூப்பிடுறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்களா குழந்தையன்னு கேட்க, நல்லா இருந்துச்சு, குழந்தையெல்லாம் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்க, பார்த்தேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே சந்தோஷமாக பார்த்தேன்னு சொன்ன உடனே தமிழ்ச்செல்வியும் இந்த மாதிரி செக்கப்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் எல்லாம் டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா கிளம்பி சேது தமிழ்ச்செல்வி வெளியில் போகும்போது இங்கே சேதுவுக்கு ஒரே குழப்பம், ஒரே இதாக இருக்குது. என்ன அதில் 2 குழந்தை பார்த்தோம், இப்போது டாக்டரும் எதுவும் சொல்லலை, இவளும் எதுவும் சொல்லலை, பேசாமல் நம்ம டவுட்டை டாக்டர்கிட்டையே கேட்டுடுவோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியை, ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் டாக்டர்கிட்ட ஒன்று கேட்கணும், அது மட்டும் கேட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் கேட்கணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி கேட்க, இல்லை அந்த இதில் பார்த்தோம்ல, அது மறுபடியும் எப்போ வரணும்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனேவும் இல்லை செல்போனை காணோம், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அங்கே தான் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே போகிறாங்க. டாக்டர்கிட்ட, டாக்டர் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் டாக்டர், இங்கே இந்த டிவி மாதிரி ஒன்று இருக்குதுல்ல, அதில் கூட நீங்கள் குழந்தைய பாருங்கன்னு சொன்னீங்கல்ல, இங்கேருந்து போகும்போதும் உங்கள் குழந்தைய பாருங்கன்னு சொன்னீங்க, ஒரு குழந்தை தானே டாக்டர், அதில் ஆனால் 2 குழந்தையா தெரிஞ்சுதே அப்படின்னு சேது கேட்குறாரு. என்ன நீங்கள் புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறீங்க, உங்களுக்கு ட்வின்ஸ் தானே, 2 குழந்தை தாங்க, ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க, ஏன் உங்கள் வீட்டில் யாருமே உங்ககிட்ட 2 குழந்தைன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சேது, உங்களுக்கு 2 குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சேதுவுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே சந்தோஷத்தில் பொங்குறாரு. அப்போ தான் டாக்டர்கிட்ட, ரொம்ப நன்றி டாக்டர், எனக்கு தெரியாது, நான் இதை கேட்கவே இல்லை, வெளியூர்லேருந்து வந்தேனா, அதனால் இதை நான் கேட்டுக்கிடவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே சேது வந்து தமிழ்ச்செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன உடனே
அங்கே அப்பத்தா கிட்ட போயிட்டு அப்பத்தா கிட்ட அங்கே தமிழ்ச்செல்வியை வீட்டில் விட்டுட்டு அப்பத்தா கிட்ட சண்டை போடுறாங்க. ஏன் அப்பத்தா என்கிட்ட நீ விஷயத்த மறைச்சிட்டே இல்லைன்னு சொல்லி கேட்க, ஐயோயோ இவனுக்கு தெரியாதே, இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த நம்மளே மறந்து தொலைச்சிட்டோமேன்னு அப்பத்தா ரொம்ப பயப்பட, என்னடா சேது அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. ஏன் அப்பத்தா எனக்கு ரெட்டை குழந்தை தானு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சேது வந்து அப்பத்தா கிட்ட கேட்க, அது வந்து சேது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயும் ராஜாங்க வந்த உடனே இங்கே சேது இருந்துக்கிட்டு அமைதியாயிடுறாரு. அப்பத்தா கிட்ட கேட்காம, ஐயோ நல்ல வேலை என் புள்ள வந்து காப்பாத்தினான், இது எப்படித்தான் இந்த நம்ம மறந்தோம்னே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. ஏமா ஒரு மாதிரியா இருக்கிறேன்னு ராஜாங்க கேட்க, ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்கிறாங்க. சேது வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காரு. என்ன சேது உனக்கு ஒரு வேலை இருக்கு சேது அப்படின்னு கூப்பிட்டு ராஜாங்க அந்த வேலையை செய்ய சொல்கிறாரு. ஒரு வேலை கூட இங்கே சேதுனால ஒழுங்காகவே செய்ய முடியல. அதாவது தான் குழந்தைய பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து தமிழ்ச்செல்வியை ஒன்றா வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கணும், ரெட்டை குழந்தைய நம்ம குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிறா, அவளை எப்படி நம்ம தனியாக விட முடியும் அப்படின்னு ரொம்ப யோசனையாக இருக்கிறாங்க. அதை தன்னோட அப்பா கிட்ட சொல்லி அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறாரு.